ராகவ் ஸ்டேட்டஸ் வச்ச ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து நம்ம சோழனுக்கு செம்ம டென்ஷனுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸை பார்த்துறாங்க. ஒருத்தவங்க வந்து நிலா வாழ்த்துக்கள் நிலா, கங்க்ராச்சுலேஷன், இனிமேல் நீங்கள் தான் எங்கள் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணவும் நிலாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்ன பேசுகிறீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, சும்மா லூஸ் மணிக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்துறாங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. உடனே நிலாவும் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தோன்னே நிலாவுக்கு உச்சி வண்டிக்கு போய் ஏன் இந்த ராகவ் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸ் ரூமில் போய் ஏன் ராகவ் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாங்க. கத்துனோடனே என்ன நிலா, ஏன் ஆமாம் லீலா நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலை சொல்லிடுறாருங்க. டென்ஷனாகி போய் நிலா கடுப்பாகி போய் இன்னும் கோவமாக பேசிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து நின்றாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கங்க. பேக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்க. வந்து வெளியே நின்றுட்டு இருக்கும்போது உடனே சோழன் கால் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லணும்னு சொல்லிட்டு சோழன் கால் பண்ணால் சோழன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஃபோனை. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியலை. உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சோழன் ஃபோன் அடித்து என்னங்க என்ன பிரச்சனை, நாங்களாம் லோக்கலு, எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, உங்களுக்கெல்லாம் ஹை கிளாஸ் தானே பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஒன்றுமே புரியாமல் நிற்கிறார் நிலாவும் சோழன். நிலாவுக்கு இங்கே என்ன புரியுதுன்னு தெரியாமல், ஒன்றும் நடக்குதுன்னு தெரியாமல் புரியாமல் பாவமாக நின்றுட்டுருக்காங்க நிலா. இந்த ராகவ் பண்ணுற வேலையை பாருங்களேன்.